Hello learn from my losses family. Recent timeல Nifty upside move ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? ஒருவேளை Nifty ரெக்கவர் ஆக போகுதா? அதுக்கான கிளியர் ஆன்சரை இந்த வீடியோல சொல்றேன். மார்க்கெட்டை ஃபண்டமெண்டலாவும் டெக்னிக்கலாவும் அனலைஸ் பண்ண போறோம். இது நிஃப்டிக்கு என்னதான் ஆச்சு சீரீஸ்ல எபிசோட் 2. ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்டாக் வேல்யூவேஷன், அதாவது ரிலையன்ஸ் இன்ஃபி மாதிரியான ஸ்ட்ராங் கம்பெனிஸோடைய ஷேர் இப்போ ஃபேர் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் ரீசன் நியூ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோடைய பார்ட்டிசிபேஷன். இந்த அட்ராக்டிவான ஸ்டாக் வேல்யூவேஷனால ஓவர் 6 lakh நியூ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரீசன் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ பார்ட்டிசிபேஷன். இதனால கம்ப்ளீட்டா செல் மட்டும் பண்ணிட்டே இருந்த இந்த எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இப்போ பாட்டம் ஃபிஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இப்போ மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கு. அண்ட் பாட்டம் ஃபிஷிங்கை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபோர்த் பாயிண்ட், நம்மளோட ஐஎன்ஆர் கரன்சி ஸ்டேபிள் ஆகியிருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அகைன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவா மூவ் ஆகும். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம மார்க்கெட் இப்போ பாசிட்டிவா மூவ் ஆகுது. ஃபிஃப்த் பாயிண்ட், வரப்போற ஏப்ரல் 2025 ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்ல ஒரு கட் வரப்போறதா ஒரு டாக் பரவலாக போயிட்டு இருக்கு. அப்படி நடந்தா இன்ஃப்ளேஷன் ரேட்ல டிக்ரீஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆகிறதுக்கு அடிஷனல் பூஸ்டா இருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட், மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் Q4 ரிசல்ட் பாசிட்டிவா வர்றதுக்கான ஹையர் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. இது எப்படி அவங்க கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல மக்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதாவும், இதனால மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸோட சேல்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகும். அப்படி சேல்ஸ் க்ரோ ஆச்சுன்னா ப்ராஃபிட்ஸுமே க்ரோ ஆகும். அப்போ அப்படி ப்ராஃபிட் க்ரோ ஆச்சுன்னா Q4 ரிசல்ட்டுமே பாசிட்டிவா வரும்னு சொல்றாங்க. செவன்த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், மோர்கன் ஸ்டான்லி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை பத்தி லாஸ்ட் Thursday ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பை 2028ல நம்மளோட இந்தியன் எக்கனாமி வேர்ல்ட் லெவல்ல தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் மேஜர் ரீசன் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் இப்போ பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கு. இப்போ டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டி லாங் டேர்ம்ல பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் தான் காட்டுது. இதை நம்ம டே டைம் ஃப்ரேம்ஸ்ல சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த புல்லிஷ் மூமெண்ட்டை நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். எப்படின்னா பிரைஸ் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ வந்து ஃபார்ம் பண்ணுது. மிட் டேர்ம் ட்ரெண்ட்லயுமே நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு புல்லிஷோடைய மொமெண்டம்ல தான் நிஃப்டி இருக்கு. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, 50 EMA அண்ட் 200 EMA இது ரெண்டுத்துக்குமே மேலதான் வந்துட்டு பிரைஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். 21,900 to 22,000 இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டா இப்போ ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதே தான் வந்து ப்ரீவியஸா ஒரு பிரேக் அவுட் லெவலும் கூட. அண்ட் எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட ஆக்டிவிட்டிஸை நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸ்ல பார்த்துட்டோம். அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன் இப்போ மார்க்கெட் சடனா இந்த மாதிரி ஸ்பைக் ஆகிறதுக்கு. ஸோ கன்க்ளூஷன் சொல்றதுக்கு முன்னாடி என்னோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதா ஆஸ் பர் மை டெக்னிக்கல் அனலைஸ் தான் நான் சொல்கிறேன். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டே டைம் ஃப்ரேம்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் இருக்கு. ஒரு கேப் அப் இல்லைனா ஒரு கேப் டவுன் ஆகுது ஓப்பனிங்லேயே அப்படின்னா ஈவென்ட்ஸ்லாம் அந்த கேப் டெஃபினட்டாக ஃபில் ஆகிடும். இப்போ இங்கே இருக்க இந்த எல்லா கேப்ஸுமே அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக ஃபில் ஆகும். ஸோ அப்படின்னும் போது இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரெக்கவரியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு சடன் ஸ்பைக் நடக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்ஸ் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது டெஃபினட்டாக ப்ரைஸ் அகைன் வந்துட்டு ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். டிஸ்பைட் இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸஸ் இருந்தாலுமே இப்போ கரண்டாக மார்க்கெட் ஏன் ரெக்கவர் ஆகலை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரெக்கவர் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் ஷிஃப்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங் ஹை பிரேக் அவுட் ஆகும். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை ப்ரைஸ் பிரேக் பண்ணலை. அதுக்கு பதிலாக இந்த ஸ்விங் ஹை கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 26 இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டேஷனை ப்ரைஸ் அப்சைட் பிரேக் பண்ணாமல் டவுன் சைட் தான் பிரேக் பண்ணியிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகலை. இது வந்துட்டு ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். இதை நான் ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் குரூப்லையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்லைனா ஏதாவது உங்களுடைய ஸ்விங் பொசிஷன்ல நீங்க இப்போ ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா புக் பண்ணிக்கங்க. நீங்க ஏதாவது ஒரு தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ சடனா அது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதை வந்து பார்ஷலா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஸ்விங் ஹையை எப்போ பிரைஸ் பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Happy investing and safe trade.